மதுரை மத்திய தொகுதியிலேருந்து வரேன். மத்திய தொகுதிக்கு கட்டியிருக்கேன். கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும், அதில் எந்த டவுட்டும் வேணாம். அது மத்திய தொகுதினாலே திமுக கோட்டை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக தலைவர் தான் வருவார். தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு? சூப்பராக போகுது. அது வெல்லும் பெண்கள்லாம் வந்து பயங்கரமாக கலக்கியிருக்கோம். தலைவர் வெல்லும் பெண்கள் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து கனிமொழி அக்காவும் கொண்டு வந்து அது செம்ம லெவலில் ரீச் ஆயிருக்கு தமிழ்நாடு லெவலில். திமுகவுடைய திட்டங்கள்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? எப்படி ஓட்டுவாங்க? இந்த வெல்லும் பெண்களே நாங்கள் கொடுத்துட்டோம் இல்லையா? வெல்லும் பெண்களே வந்து தலைவர் என்னென்ன நலத்திட்டம் பண்ணார் அப்படின்றத காமிச்சோம். ஒவ்வொரு வீடும் பயனாளிகள் இருக்காங்க. அதுவும் இந்த 5000 பணம் போட்டது செம்ம ரீச் தலைவருக்கு. அது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த 2000 போட்டதுமே வந்து நல்ல ரீச் அவுட்டு. இந்த வெல்லும் பெண்கள் எங்களோட கோலே வந்து யாருக்கெல்லாம் வந்து நலத்திட்டம் போலையோ அவங்களையும் நோட் பண்ணிட்டு அடுத்த தலைவர் ஆட்சியில் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நலத்திட்டம் போய் செய்கிற மாதிரி செய்கிறோம். கண்டிப்பாக. அதிமுக கூட்டணி உங்கள் தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை, அதை யோசிக்கவே வேணாம். அது மத்திய தொகுதியில் சான்ஸே கிடையாது. திமுக கோட்டை திமுக மட்டும்தான் ஜெயிக்கும், அது ஒரு துளி கூட சந்தேகமே வேணாம். தாவேக்காவுடைய செயல்பாடு எப்படி இருக்குது உங்கள் தொகுதி? அதெல்லாம் அவர் வரவே அவரே காணாமே, தலைவரே காணாமே. அப்புறம் எங்கிட்ட அவரோட கட்சியை பற்றி நம்ம பேச? தலைவர் எங்க? தாவேக்காவோட தலைவர் எங்க? அவரே காணா, அப்புறம் அந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை.